சென்னையினுடைய டிபிஐ வளாகத்தில் 31ஆம் நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடக் கோரி தொடர்ந்து 31ஆம் நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னையினுடைய டிபிஐ வளாகம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்காக நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ஒற்றை கோரிக்கைக்காக ஒரு மாத காலம் கடந்தும் போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் போராடக்கூடிய சில நிமிடங்களிலேயே கைது செய்யப்பட்டும் வருகிறார்கள். தற்போது ஒற்றை கோரிக்கைக்காக போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய கள நிலவரம் என விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 31 நாட்களாக ஒரே ஒரு கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதுதான் திமுக ஆட்சியில் இவர்கள் எடுக்கக்கூடிய முதல் முறை போராட்டமா என்று கேட்டால் கிடையாது. இதற்கு முன்பாகவும் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக எடுத்த போராட்டங்கள் எல்லாம் மாணவர்களுடைய நலன் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விடுமுறை காலங்களில் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதி எண்ணைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக திமுக கடந்த தேர்தல் வாக்குறுதியின் போது 505 வாக்குறுதிகளை மக்களுக்காக வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதில் அனைத்தையுமே நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்பதாக தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்தி கொண்டு வரும் திமுக அரசு தற்போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதாக கூறி தேர்தல் வாக்குறுதி எண் 311 அவர்கள் அளித்த வாக்குறுதியுடைய ஜெராக்ஸ் போட்டோவுடனான கையில் பதாகைகள் ஏந்தியபடி 31 நாட்களாக ஆசிரியர்கள் சாலைகளில் போராடி வருகிறார்கள். ஆனால் சாலையில் போராடி வரக்கூடிய இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாத நிலையிலேயே இந்த அரசு செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது சமமாக வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்தது. இதற்கான காரணம் என்பது கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய திமுகவுடைய ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8370 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட்டது. இதுவே ஜூன் 1ஆம் தேதி ஒரு நாள் காலதாமதமாக பணிக்கு சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் என்பது 8370 குறைக்கப்பட்டு 5200 ரூபாயாக அடிப்படை ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஒரு நாள் வித்தியாசத்தின் காரணமாக நடைபெற்ற அந்த ஊதிய முரண்பாடு காரணமாக இத்தனை ஆண்டுகளில் உயர்த்தப்பட்ட அந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களில் தற்போது இவர்களுக்கு இடையிலான அந்த வித்தியாசம் என்பது 20,000 ரூபாய்க்கும் அதிகமான அந்த ஊதிய முரண்பாடுகள் என்பது இருக்கிறது. ஒரு நாள் எங்களுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு எங்களை விட 20,000 ரூபாய் அதிகமான சம்பளம் பெறுகிறார்கள். ஒரு நாள் காலதாமதமாக பணியில் சேர்ந்ததற்காக எங்களுக்கு 20,000 ரூபாய் குறைந்த அளவிற்கான ஊதியத்தை பெற்று வருகிறோம். இப்படி ஊதிய முரண்பாடுகள் என்பது இருந்து வருகிறது. இதனை கலைத்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்பதாக தேர்தல் நேரத்தில் எங்களை சந்தித்து வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதி எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக அதற்கான உறுதியையும் அளித்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த தேர்தலுக்கான நாட்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு என்பது வெளியிடாகும் என்பதாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்று வரையிலும் இவர்களது கோரிக்கை நிறைவேறுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மாறாக இவர்களை ஏமாற்றும் விதமாக இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவின் முடிவு முதலமைச்சர் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது, அதற்கு பிறகாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அறிவிப்புகள், அதாவது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது தெரிவிக்கிறார்களே தவிர அறிவிப்பாகவோ அரசாணையாகவோ இதுவரை எந்த ஒரு தகவல்களையும் அரசு தரப்பில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே தொடர்ச்சியாக ஆசிரியர்களை ஏமாற்றக்கூடிய செயலில் தான் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக வேதனையோடும் கண்ணீரோடும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பெரும்பாலான பெண் ஆசிரியர்கள் கடந்த 31 நாட்களாக சாலைகளில் படுத்துறங்கி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஆசிரியர்களை முடக்கும் நோக்கில் காவல்துறையினரை வைத்து கைது செய்வதும் அவர்களை வாகனங்களில் ஏற்றி உடனடியாக அந்த சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்லாமல் காலம் தாழ்த்துவதும் என்பதாக தொடர்ச்சியாக அவர்களை காலம் தாழ்த்தக்கூடிய பணிகளிலும் அலைக்கழிக்கக்கூடிய பணிகளிலுமே ஈடுபடுகிறார்கள். இந்த 31 நாள் போராட்டங்களில் பல ஆசிரியர்கள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள், பல ஆசிரியர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள், பலர் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையை நீடித்து வருகிறது. ஆனால் இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை திமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரித்தான்.
அவர்கள் கொடுக்காத வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்பதாக கேட்கவில்லை. மாறாக தாங்கள் ஆற்றக்கூடிய பணிக்கு எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்கள் என்பதாக கேட்கவில்லை. இவர்கள் பார்க்கக்கூடிய அதே வேலையை மற்ற ஆசிரியர்களும் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சம்பளம் என்பது வழங்கப்படுகிறது. அதே வேலையை, அதே படிப்பு, அதே திறமை இருக்கக்கூடிய அதே ஆசிரியர்களுக்கு வேறு விதமான மிகவும் குறைந்த ஊதியம் என்பது வழங்கப்படுகிறது. இதனை நீங்கள் கலைத்து தருவதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்ற கேள்வியைத்தான் அவர்கள் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். நீங்கள் கொடுத்ததை நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம். அப்போது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவது தானே உங்களது கடமை. ஆனால் தற்போது வரை அதனை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்துவது ஏன் என்பதாக கேள்வியை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த 31 நாட்கள் போராட்டத்திலும் போதும் கூட பொங்கல் விடுமுறைக்கு முன்னதாக, பொங்கல் நாள் வருவதற்கு முன்பதாக அரசு இவர்களை அழைத்து முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இவர்களுக்கு விடுவி எட்டும் என்பதாக ஆசிரியர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். முதலமைச்சர் நாளைய பொங்கல் தினத்தன்று உங்களுக்கு நல்லதொரு அறிவிப்பு வெளியிடுவார் என்பதாக நம்பத்தகுந்த வகையில் அமைச்சர் பெருமக்களும் பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பொங்கலும் வந்தது, அறிவிப்புகளும் வந்தது. ஆனால் இவர்களுக்கான அறிவிப்புகள் அல்ல, மக்களை ஏமாற்றக்கூடிய அறிவிப்புகள் தான் இந்த அரசு வெளியிட்டதை தவிர ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் தேவைகளுக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடியவர்களுக்கும் நிறைவேற்றக்கூடிய அந்த வாக்குறுதியான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தொடர்ச்சியாக அவர்கள் தொடங்கிய அந்த போராட்டம் என்பது இன்று 31வது நாளை எட்டியிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டிபிஐ வளாகம் முன்பாக சாலைகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களின் குடும்பத்தினரும் குழந்தைகளும் என ஏராளமானவர்கள் தற்போது இந்த டிபிஐ வளாகம் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இதே டிபிஐ வளாகத்திற்குள்ளாக கடந்த 2023ஆம் ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்வைக்கின்றார்கள். அன்றைய தினம் 8 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்வைத்தார்கள். அன்றைய தினமும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். எங்கள் ஆட்சி நிறைவு பெறுவதற்கு முன்பாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். அது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு அமைத்து 6 மாதத்திற்குள்ளாக நாங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்து அந்த அறிக்கைக்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2023 முடிந்து 24, 25, 26ஆம் ஆண்டே வந்துவிட்டது. ஆனால் இன்று வரை அந்த குழுவுடைய நிலைமை என்னவாயிற்று? அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்து விட்டதா? அறிக்கை தாக்கல் செய்து விட்டால் அந்த அறிக்கைக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு விளக்கமும் இதுவரையிலும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அரசு இவர்களிடம் தெரிவிப்பது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், நாங்கள் உங்களது கோரிக்கையை நிறைவேற்றி விடுவோம் என்பதாக இவர்களிடத்தில் தெரிவிக்கிறார்கள். ஆனால் சட்டப்பேரவையில் சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் முதலமைச்சர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது கலக்கத்தில் தான் இருந்தேன், சற்று வருத்தம் இருந்தது. ஆனால் தற்போது நான் சிறப்பாக செயல்படுகிறேன், சொன்னதையும் செய்துள்ளேன், சொல்லாததையும் செய்துள்ளேன் என்பதாக தெரிவிக்கிறார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிவிட்டதாக மன மகிழ்ச்சியில் இருப்பதாக அவர் ஒரு புறத்தில் தெரிவிக்கிறார். ஆனால் வீதியில் இறங்கி மனவேதனையோடு ஆசிரியர்கள் ஒரு இடத்தில் போராடி வருகிறார்கள். அவர்கள் போராடும் போது அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பதாகைகள் என்பது திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி எண் 311. நீங்கள் கொடுத்த உங்கள் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே வாக்குறுதியான, எங்களுக்கான வாக்குறுதியான 311, இது நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இது ஏன் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை? இதனை நிறைவேற்றிக் கொடுங்கள். இதுதான் இவர்களது பிரதான கோரிக்கை. அப்போது 100%, 90% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றால் ஏன் ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராட வேண்டும்? அவர்கள் ஏன் இந்த 311 நிறைவேற்றுங்கள் என்பதாக கோரிக்கை முன்வைக்க வேண்டும்? தொடர்ச்சியாக மக்களையும் ஆசிரியர்களையும் இது போன்று ஏமாற்றக்கூடிய செயல்களிலேயே இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஊதிய முரண்பாடுகள் என்பது கலைக்கப்பட வேண்டியது. இதனை உடனடியாக கலைக்க வேண்டும் என்பதே ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த 31 நாட்கள் அல்ல, எங்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்கு 300 நாட்கள் ஆனாலும் கூட நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். ஊர் விட்டு ஊர் வந்து உணவு, சரியான உறக்கமின்றி ஒற்றை கோரிக்கைக்காக 1 மாதம் கடந்தும் போராடும் இடைநிலை ஆசிரியர்களுடைய நிலை குறித்த கள தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி. மனதளவிலும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்பவுமே நலிவுற்று தான் இருக்கிறோம். எங்களை மாணவர்கள் பொறுத்தவரையிலும் கொரோனா காலகட்டத்தில் 2 ஆண்டுகள் இடைவெளி விட்டு வந்த மாணவர்களுக்கு கூட நாங்கள் பல்வேறு கட்டங்களில் அவங்கள கற்றல் இடைவெளி இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்த சிறப்பான ஆசிரியர்கள் நாங்கள். கண்டிப்பா இந்த 30 நாள் இடைவெளியும் நாங்கள் விட்டுற மாட்டோம். கண்டிப்பா களத்துக்கு சென்று எங்களோட முதல்வர் அவர்கள் எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களை விரைவா பள்ளிக்கு திருப்பி அனுப்பி வச்சாங்க அப்படின்னா
இந்த 30 நாள் இடைவெளியை நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்பட முடியுமோ செயல்பட்டு எங்கள் மாணவர்களுடைய இந்த 30 நாள் கற்றல் இடைவெளியை நாங்க சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் மன உறுதியும் மனசுல இருக்கு. விடைவிடாத மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, வெயிலும் இருக்கு. நாங்க குடும்பத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களையும் விட்டுட்டு எங்களோட பள்ளியும் விட்டுட்டு எங்களோட பள்ளி குழந்தைங்களும் எங்களுக்காக காத்திருக்காங்க, எங்க குடும்ப உறுப்பினர்களும் எங்களுக்காக காத்திருக்காங்க. ஆனா நாங்க பதிலுக்காக விடுமுறையில நாங்க ஆரம்பிச்சோம், இது விடுமுறையிலேயே முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நாங்க பள்ளி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க குடும்ப சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க விடுமுறையில இங்க வந்தோம். எங்களை நியாயமான கோரிக்கைக்காக வாக்குறுதி கொடுத்த 311 நிறைவேற்றுவாருன்ற நம்பி நாங்க இங்க வீதிக்கு வந்தோங்க சார். வீதிக்கு இங்க போராடிட்டு இன்னும் நிக்கிறோம் நாங்க.